மேஷ ராசி வந்து என்ன சென்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ இன்னைக்கு தான் ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னா, மறுநாள் வந்து டிக்கெட்டோட விலை குறைஞ்சிருக்கும். ஒரு கோல்டு வாங்கியிருப்பாங்க. அதுக்கு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் விலை கொஞ்சம் குறையும். ஸோ ஏதோ ஒரு பொருள வந்து அதிக விலை குடுத்து வாங்கியிருப்பாங்க. இன்னொரு வெப்சைட்ல ஆன்லைன்ல வாங்குறாங்கன்னா, இன்னொரு இடத்துல இது கம்மியான விலையிலே கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு மலிவான பொருள அதிக விலை குடுத்து வாங்குறது, இந்த மாதிரியான விரயங்கள வந்து இவங்க அதிகமா ரீசென்ட் டேஸ்ல வந்து நெறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 1 இயராவே ரொம்ப அதிகமா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கால்குலேட் பண்ணி ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து மேஷத்தினால முடியாத ஒரு காரியமா போயிருக்கும். லாஸ்ட் மினிட் ஸ்பெண்டிங் ஒரு ட்ராவலே எங்கேயாவது பண்ணோம்னா கூட லாஸ்ட் மினிட்ல உட்காந்து ஹரிபரியில பேக் பண்ணிருப்பாங்க. கிடைக்கிறத உள்ள வைக்கிறது, கிடைக்காதத போய் அதிக விலை குடுத்து வாங்குறது, இந்த மாரி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விரயம், வீண் விரயம். இந்த 2மே வந்து மேஷ ராசிக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இத வந்து கொஞ்சம் கான்ஷியஸா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க 2026ல. ஏன்னா 12ல இருக்கக்கூடிய சனி அதிகமா செலவ குடுத்து, அதன் மூலமா பாடம் அப்படிங்கிறத கத்துக் குடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. 1 வருஷமா கத்துருக்குறாங்க. இப்போ உச்சத்துக்கு வேற சனி போறாரு. ஸோ அப்போ இந்த பாடத்த இன்னமுமே இன்டெப்த்தா கத்துக் குடுக்க சனி ரெடியா இருக்கிறாரு. பட் மேஷம் அதுலேருந்து கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கிறதுக்காக முற்படுவாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு இப்போ இதெல்லாமே ரீவைண்ட் ஆகி ஓடிட்டுருக்கும். ஆஹா! நெறைய செலவு பண்ணிட்டோம். அந்த கில்ட்லயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான உளவியல் மாற்றத்துக்கு மேஷம் இந்த வருஷம் ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. அத வந்து கரெக்ட்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த சனியுடைய தாக்கத்துலருந்து பெருவாரியா தப்பிச்சுக்கலாம்.